அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங். இப்போ நிறைய பெண்கள் காமனாக இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஸோ இது நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்படி இருக்கும், நார்மல் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 to 35 டேஸில் உங்கள் சைக்கிள் இருந்துச்சு, ஒரு 3 to 5 டேஸில் உங்கள் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா இது நார்மல். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 3 பேட்ஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆவரேஜ் மென்ஸ்ட்ரல் பிளட் லாஸ் வந்து ஒரு 80 ml ஆஃப் பிளட் தான் ஒரு சைக்கிளுக்கு லாஸ் ஆகும். எப்போ நம்ம அப்நார்மல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பேட் வந்து உடனே சேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்க பேட் சோக் ஆயிடுது, நிறைய ஹெவி ப்ளீடிங் வித் கிளாட்ஸோட போயிட்டே இருக்கு, சிவியர் பெயின் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ப்ளீடிங் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிட்டு திருப்பி ஒரு 10 டேஸ் கழிச்சு திருப்பி ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ எனக்கு ப்ளீடிங் நிக்குது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸாவே போயிட்டே இருக்கும். ஒரு 30 டேஸ் 40 டேஸ் இப்படிலாம் கூட ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஃபர்தரா பிளட் டெஸ்ட், ஸ்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். இந்த அப்நார்மல் ப்ளீடிங்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, இது மெயினா வந்து யூட்ரஸ்ல இருந்து வரலாம், ஓவரிஸ்ல இருந்து வரலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படலாம். ஸோ யூட்ரஸ்ல இருந்து வர ப்ராப்ளம்ல பாலிப், ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமயோசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும், ஓவரிஸ்ல நமக்கு பிசிஓ கண்டிஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம் வரலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி அப்நார்மல் ப்ளீடிங் வரலாம். ஸோ ஃபர்தரா நம்ம வந்து கரெக்டா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன ரீசன் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதனால வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.